Hi hello Scott, welcome back to our channel Skyjo. நான் உங்கள் கௌதம் சோழ பரம்பரையில் ஒரு யூடியூபர். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது நான் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. போயோ மைக்கோட போயோ M1 மைக்கு தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இல்லைம்மா அன்பாக்சிங் தான், ஆனால் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்டாங்க வீட்டில் அம்மா. நான் வாங்கிட்டு வச்சுட்டு வெளியே போயிட்டு வரங்காட்டி அம்மா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏமா ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு. ஒன்று தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் என்ன போ அப்படின்ட்டாங்க. எப்படியோ ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே, அன்பாக்சிங் காமிச்சிடலாம். அன்பாக்சிங் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ண முடியல, சாரி. இருந்தாலும் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, அதனால் இது இருக்குது. உள்ளே ஒரு அட்ரஸ் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பில்லு, ஏரியா பில்லு அந்த இது போட்டிருக்காங்க. எவ்வளோனா 700 rupees. இது நான் வாங்கும்போது ஷாஃபியில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டு தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் அதில் வாங்கினேன். அடுத்தது பாக்ஸ் இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணால் தான், பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணுவோமே. என்னங்க ரொம்ப நியாயமாக ஓப்பன் பண்ணுற மாட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் அதில் வீடியோவில் ஆடியோ செட் ஆகலை. இதில் இது பண்ணலாம். இதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இந்த புக்லெட்டு உள்ள எல்லாமே என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க போல். இது நமக்கு தேவையில்லாதது. நம்ம ஆல்ரெடி பல ரிவ்யூக்கள்லாம் பார்த்து வாங்கியிருப்போம். ரிவ்யூவிலே சொல்லியிருப்பாங்க ஃபேக்காக இருக்கிறது இருக்குது, ஒரிஜினல் இருக்கிறது இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஒரிஜினல் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த இதில் ஒரு சிம்பிள் மாதிரி மேலே வந்துச்சுன்னா அது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாம் வாங்கினது ஒரிஜினல் ப்ராடக்ட்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி இல்லை. ஓகே, அடுத்தது உள்ளே என்ன இருக்குது? உள்ளே கேமராவுக்கு நம்ம இதை பின் பண்ணோம்னா கேமராவில் மவுண்ட் பண்ணி பேசலாம். அதுக்கான பின் இது. ஓகேவா, இது இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது? வேறு ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது, இருக்கட்டும். அப்புறம் ஒரு செல். இது எதுக்குன்னா நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கீழே போட்டுட்டு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. அடுத்தது இது இங்கே பின் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான இது அது. ஓகேவா. இப்போ அவ்வளோதான். பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லை. எங்கடா மைக்கு காணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மைக் இங்கே வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மைக்கு. இதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நான் வித்தவுட் மைக்கில் நான் உங்களுக்கு பேசிவிட்டு இதில் பாக்ஸ் கவரில் வந்ததெல்லாம் காட்டுறேன். அவ்வளோதான். நான் இப்போ மைக் இல்லாமல் பேசி காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆடியோ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் மெயின் விஷயமே ஆடியோ அவுட்புட்டு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருந்துச்சு. இது நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம் மைக்கு. இது இன்னும் இன்ஸ்டா 360 தானே நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடாப்டர் தேவைப்படுது. அந்த அடாப்டர் மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம அதுலேயுமே மைக்லேயே இது பண்ணிக்கலாம். கேமராவிலேயே இது பண்ணிட்டோம்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகேவா. சரி, நான் இப்போ வித்தவுட் மைக்கில் பேசி காட்டுறேன். ஓகேவா. அவ்வளோதாங்க. இப்போ அவ்வளோதான். மைக் எடுத்துட்டேன் நான். ஓகேவா. மைக் என் கையில் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது தான் இதோட ஆடியோ. ஓகேவா. எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா நானே இதுக்கப்புறமா பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை தான் நான் அப்படியே அப்லோடும் பண்ண போகிறேன். ஓகேவா. இது எப்படி இருக்குதுன்னு தான் தெரியல. ஓகேவா. சரி, நம்ம இப்போ பின் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம பேசுறது சரியாக கேட்காம கூட இருக்கும், அதனால தான். இது ஒரு பை, இந்த ஒரு சுருக்கு பை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே இந்த லெட்டர்ஸ்லாம் உள்ளே போன மாதிரி இருந்தால் தான் அது ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு ஓகே, ஒரிஜினலான ஒரு பேக் தான் வந்துருந்துச்சு. ஒரிஜினல் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா. இந்த போயோன்ட்டு இருக்கு இல்லையா, இது உள்ளார பின் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. அது இருக்குது. இந்த பைக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத காமிச்சிட்றேன் நான். இது என்ன, இது த்ரோவே டூ நாட் ஈட்டு என்னமோ போட்டிருக்காங்க. சரி ஓகே, இது ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். பைக்குள்ளே ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் இந்த பை. இந்த இது இருக்குது இல்லையா, இதில் இதுக்குள்ளே தான் செல்லு போடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்கு இல்லையா,
ஓப்பன் பண்ணுறேன். ஆடியோ கட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் வந்து இந்த இது தெரியுதா, இந்த இதில் வந்து நம்ம வந்து அந்த செல்லை போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேமரா இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்குது. கேமராவுக்கு வேணும்னா இந்த இதில் நம்ம இப்படி சுவிட்ச் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இது கேமராவுக்கு மாறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிறையா மைக்கெலாம் பார்த்துட்டு இருந்தேன், எது பெட்டராக இருக்குது அப்படின்னு. இந்த ரோடு மைக் ஒயர்லெஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தா அதெல்லாம் 35,000க்கு இருக்கா. அதெல்லாம் இப்போதைக்கு வாங்க முடியாது. நம்ம இப்போதைக்கு ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் மைக் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடாமலே இருக்கோம். யூடியூப்புக்கு யாராவது மெயில் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் இந்த மைக் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? போயா மைக்கே வாங்குங்க, இது பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா ரிட்டன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்தது நல்ல ஒரு ஃபேக்காக அது இருந்துச்சு, எனக்கு அது வரல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே ரிட்டன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ டு ஆல், பாய், see you yellow squad.